அன்பில் சிறந்த நண்பர்களை வணக்கம். நான் உங்கள் ஹென்றி. பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், செயலர், டிடிசிபி இயக்குனர் உள்ளிட்ட அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். கடந்த 20/10/2016 ஆண்டிற்கு முன்பாக தமிழகத்தில் அனுமதியற்ற முறையிலே மனை பிரிவுகளை ஏற்படுத்தி விற்கப்பட்ட பட்டா மனைகளை எல்லாம் வரன்முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி டிடிசிபி மற்றும் சிஎம்டிஏ அனுமதி பெறக்கூடிய வகையில மனை வரன்முறை சட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை கடந்த 2017 ஆண்டு தமிழக அரசு கொண்டு வந்து அதன் அடிப்படையில் அனுமதியற்ற பட்டா மனைகளை மற்றும் வீட்டுமனை பிரிவுகளை எல்லாம் அனுமதி வழங்கியது. இந்த திட்டம் உள்ளபடியே மக்களுக்கான ஒரு மகத்தான திட்டம், ஆகச்சிறந்த அரும்பெரும் திட்டம். இதில் எண்ணற்ற பொதுமக்களும் மனைப்பிரிவு அபிவிருத்தியாளர்களும் தங்களின் வீட்டு மனைகளையும் மனைப்பிரிவுகளையும் விண்ணப்பித்து அனுமதி பெறுவதற்கு தவறவிட்டு விட்டனர் என்பதை அரசனுடைய கவனத்திற்கும் வீட்டு வசதி துறைக்கும் ஃபெய்ரா கூட்டமைப்பு உள்ளிட்ட பலர் கோரிக்கை வைத்தனர். இதனை அரசு ஏற்று கனிவோடு பரிசீலித்து இந்த மனை வரன்முறை சட்டத்தை எதிர்வரக்கூடிய 30/6/2026 ஆண்டு வரை கால நீடிப்பு செய்து அனுமதியற்ற பட்டா மனைகளையும் மனைப்பிரிவுகளையும் ஏற்படுத்தி இருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கிறது. உள்ளபடியே இது வரவேற்க வேண்டியது. ஆகவே தமிழக அரசுக்கும் வீட்டு வசதி துறைக்கும் அமைச்சர், செயலர், டிடிசிபி இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் ஃபெய்ரா கூட்டமைப்பின் சார்பில் உளம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மனை வரன்முறை சட்டத்தை கால நீடிப்பு செய்து கடந்த 15/5/2025 அன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அரசாணை நிலை எண் 70 ஆக வெளியிட்டு கிட்டத்தட்ட 28 நாட்கள் கடந்த நிலையில் இன்று வரை இந்த மனை வரன்முறை சட்டத்தின் கீழே அனுமதியற்ற பட்டா மனைகளையும் மனைப்பிரிவுகளையும் விண்ணப்பித்து அனுமதி பெற்றுக் கொள்வதற்கான ஆன்லைன் போர்ட்டல் திறக்கப்படவில்லை என பல தரப்பிலிருந்தும் பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் மனைப்பிரிவு அபிவிருத்தியாளர்களிடமிருந்தும் தொடர்ந்து எமது ஃபெய்ரா கூட்டமைப்பிற்கு கேள்விகளும் சந்தேகங்களும் கோரிக்கைகளும் வைத்து வருகிறார்கள். இந்த கோரிக்கைகளை பொதுமக்கள் மற்றும் கட்டுநர்கள் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்களின் சார்பில் அரசுக்கும் வீட்டு வசதி துறைக்கும் டிடிசிபிக்கும் நாங்கள் முன்வைக்கின்றோம். இதனை கவனத்தில் கொண்டு உடனடியாக அந்த ஆன்லைன் போர்ட்டல் திறப்பதற்கான நடவடிக்கையை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் டிடிசிபியும் எடுத்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளை பொதுமக்களின் சார்பிலே முன்வைக்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.